வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3 யூனிட் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ தேர்ட் யூனிட் எக்ஸசைஸ் தான். இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது 5th சம். பாருங்கள், ஃபைண்ட் த ஜிசிடி கேட்டிருக்காங்க. 1 2 3 பாலினாமியலை கொடுத்துட்டு அதுக்கான ஜிசிடி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஜிசிடி என்னென்னா, ஃபஸ்ட்டு 2 இதில் 3ல் எது பவர் அதிகமாக அதை தான் வந்து டிவைடண்ட்டாக வச்சுட்டு அடுத்த பவர் கம்மியானது எது இருக்கோ அதை டிவைஸராக வச்சு இடிஏ அல்காரத்தை யூஸ் பண்ணி செய்வோம். ஸோ அதை தான் இங்கே செய்ய போகிறோம். வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பை இடிஏ அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இடிஏ அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதம் படி இதை டிவைடண்டாகவும் இந்த டிவைஸராகவும் இதை கோஷண்டாகவும் இதை ரிமைண்டராகவும் வச்சுருப்போம். ஸோ அடுத்தது இது செஞ்சு முடித்ததுக்கப்புறம் வர்ற இந்த கோஷண்ட்டை இதில் வர்ற டிவைஸரை டிவைடண்ட்டாகவும் அதுக்கப்புறம் வர ரிமைண்டரை கோஷண்டாகவும் இது டிவைஸராகவும் வச்சு செய்வோம். ஸோ அதை அடுத்து செய்வோம், பார்ப்போம். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். அதிக பவர் இருக்கதை டிவைடண்ட்டாகவும் அதுக்கு அடுத்து கம்மியான பவர் இருக்கதை டிவைஸராகவும் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே வந்து என்னது 2x⁴ இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்குரிய ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இந்த ஃபஸ்ட்டு நம்பரை இதால் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 2x⁴ டிவைடட் பை எக்ஸ் கியூப். ஓகேங்களா? x⁴ அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் தான். எக்ஸ் கியூப்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் முன்னாடி ஒரு 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 கட் பண்ணிங்கன்னா மீதி என்ன இருக்குது 2x. ஓகேங்களா? சிம்பிளாக நம்ம ஏற்கனவே எப்படி சொல்லியிருப்போம்னா, பவர் மேலே அதிகமாக இருக்குது, கீழே வந்து எக்ஸு பவர் கம்மியாக இருக்குது. இந்த பவரை மேலே கொண்டு போனீங்கன்னா -3 அப்படின்னு கொண்டு போவோம். ஸோ கட் பண்ணிங்கன்னா இது கட் ஆயிரும். ஸோ 2x -1. ஸோ 2x. ஓகேங்களா? 2x பவர் +1 2x அப்படின்னு கிடைக்கும். இங்கே இருக்கிறது மீதியை மல்டிபிள் பண்ணாலும் 2x. ஓகேங்களா? சிம்பிளாக இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைடட் பை இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் 2x. இப்போ இந்த 2xால் இந்த எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா மல்டிபிள் பண்ணுங்கள். 2x இன்ட்டு எக்ஸ் கியூப் 2x⁴ 2x இன்ட்டு 3x². 2 இன்ட்டு 3 6 ரெண்டுமே ப்ளஸ், அதனால் ப்ளஸ்ஸு எக்ஸ் இன்ட்டு x². ஓகேங்களா? எக்ஸு இன்ட்டு x². ஸோ இதில் பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ ரெண்டையுமே பவரை கூட்டிக்கலாம். ஸோ அப்போ எக்ஸு க்யூபு 2x இன்ட்டு 3x 2 இன்ட்டு 3 6 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஓகேங்களா? எக்ஸு இன்ட்டு எக்ஸு x². 2x இன்ட்டு 1 ப்ளஸ் 2x. ஸோ இது டிவைசர் அப்படின்றப்பயே நம்மளுக்கு சப்ட்ராக்ஷன் மெத்தடு, அதனால ப்ளஸ்ஸாக இருந்ததெல்லாம் மைனஸாக மாற்றிடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2x⁴ - 2x⁴ கேன்சல். 13x³ - 6x³ 7x³. 27x² - 6x² 21x². 23x - 2x 21x. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இது வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்கோ இதை இந்த ஃபஸ்ட்டு டேர்மை வச்சு டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 7x³ டிவைடட் பை x³. ஸோ x³ கேன்சல், மீதி என்ன இருக்குது 7 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 7ஐ தான் இங்கே எழுதுகிறேன், +7. ஸோ இப்போ இந்த 7ஐ வச்சு இங்கே இருக்க எல்லாத்தையுமே 1 பை 1 மல்டிபிள் பண்ணுறேன். 7 இன்ட்டு x³ 7x³. 7 இன்ட்டு 3x² 21x². 7 இன்ட்டு 3x 21x. 7 இன்ட்டு 1 +7. நம்ம முந்தினதில் ஒரு ஸ்டெப் என்ன பண்ண விட்டுட்டோம், இதோட மேலே இருக்க டேர்மை கீழே இறக்கி எழுதியிருந்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ எழுதியிருந்தீங்கன்னா இப்போ பெரிய எல்லாம் கொண்டு வரும் போது பார்த்தீங்கன்னா டிவிஷன் அப்படின்றப்பயே நம்ம இந்த இடத்துல எல்லாமே சப்ட்ராக்ஷன் தான். ஸோ சப்ட்ராக்ஷன்னா சைனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். +னா மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. ஸோ 7 - 7 21 - 21 21 - 21 7 - 7. ஸோ ரிமைண்டர் 0 கிடச்சிருக்குது. கோஷன் வந்து 2x + 7 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? 2x + 7 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், அடுத்து தேர்டு ஒரு டேர்ம் இருக்குது. தேர்டு டேர்ம் என்னது, x² + 2x + 1. ஸோ அப்போ இதை நம்ம செகண்ட் நம்பர் பார்த்தீங்க இல்லையா, ஸோ அந்த செகண்ட் நம்பர் x³ + 3x² + 3x + 1 இதோட டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பவர் x³, செகண்ட் பவர் x², இதோட ஃபஸ்ட்டு பவர். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு பவர் டிவைட் பை இதோட ஃபஸ்ட்டு பவர். கட் பண்ணிங்கன்னா x⁴ - 2 x⁴ வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸு மல்டிபிள் பண்ணுங்கள். x² இன்ட்டு எக்ஸு x³, x இன்ட்டு 2x 2x², x இன்ட்டு 1 எக்ஸு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சப்ட்ராக்ஷன். அப்போ
எல்லாத்தையுமே மைனஸாக மாற்றுங்க. ஸோ எக்ஸு மைனஸ் கேன்சல். 3 - 2x², 3 - 2 1, 3 - 1 2x. ஓகேங்களா? அடுத்தது இந்த 1 கீழே இறக்கிடுங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா x² + 2x + 1 இதால் தான் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே சேம். அப்போ என்ன பண்ணலாம், +1 போட்டு இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் x² + 2x + 1 கிடைக்குமா? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் சப்ட்ராக்ஷன் பண்ணால் எனக்கு ஆன்சர் 0. ஸோ ஏன்னா சைனை சேஞ்ச் பண்ணிங்கன்னா சேம் ஆன்சர் எல்லாமே கேன்சல் ஆகும். ஸோ ஆன்சர் 0. ஓகேங்களா? therefore the HCF அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது, HCFல அவன் GCD தான் கேட்டான். ஸோ GCD அந்த கொடுத்துருக்க 3 டேர்மில் GCD பார்த்தீங்கன்னா இந்த x² + 2x + 1 அப்படின்றது தான் அவன் கேட்டுக்கக்கூடிய GCD. ஓகேங்களா? ஏன்னா இங்கேயும் நம்மளுக்கு 0 கிடச்சிருச்சு. இந்த இதை செகண்ட் நம்பர் இந்த இருக்கக்கூடிய நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த தேர்டு பாலினாமியலை செகண்ட் பாலினாமியலை டிவைட் பண்ணும்போது 0 ரிமைண்டர் கிடச்சிச்சு. அதே ஃபஸ்ட்டு பாலினாமியலை செகண்ட் பாலினாமியலை டிவைட் பண்ணும்போதும் 0 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டுக்கும் காமனாக இந்த x² + 2x + 1 கிடைக்கும் அப்படின்றத சொல்லிடலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 5th சம்மு. வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம்மு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.